யா மேன், தனியா போய் சந்தோஷமா வாழுங்க. இல்லையா இந்த பெருசுங்க ரெண்டையும் ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்திலயோ இல்ல ஒரு முதியோர் இல்லத்திலயோ தள்ளி விட்டுட்டு உங்க வாழ்க்கைய ஹாப்பியா கொண்டாடுங்க. எல்லாம் உங்களோட சந்தோஷத்துக்காக தான் சொல்றேன். வாட் யூ சே? உங்க அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நான் நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல. இந்த வீட்டுக்கு நான் வாழ வந்திருக்கேன்னா அதுக்கு முழு காரணம் எங்க அத்தை தான். அவங்கள நான் அத்தையா மட்டும் இல்ல, என் அம்மாவா பாக்குறேன். அப்புறம் என்ன பண்ணாலும் தாத்தா குத்தம் சொல்லுவாருன்னு சொன்னீங்கல்ல, அதுவும் தப்பு. அவரோட பாசத்தை கோவமா வெளிக்காட்டுறாரு. எது நடந்தாலும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு ஒன்னா ஒத்துமையா வாழ்ந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும். தனியா போனா சந்தோஷம், பாசம், அரவணைப்பு இது எதுவுமே கிடைக்காது. பவித்ரா, இவங்க புத்திக்கு உரைக்கிற மாதிரி நல்லாவே சொன்ன. இவ்ளோ நாள் எங்க அத்தை இங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னு வந்த முதல் நாளே தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, நான் வரேங்க. இன்சல்ட் பண்ணிட்டு போறியா? உனக்கு இருக்கு ஒரு நாள். பொல்லாத மருமக வந்து வாச்சிருக்க பாரு. வாடி வாடி. லக்ஷ்மி மனசுக்கு ஏத்த மாதிரி நல்ல மருமகளை அமைஞ்சிருக்கால. ஆமாக்கா. அத்தை, சமையல் ஓவர். வாசனை செம்மையா இருக்கு பவித்ரா. டேஸ்டும் அப்படிதான் இருக்கும். சரி, நீங்க ஃபர்ஸ்ட் இத டேஸ்ட் பண்ணுங்க. ஏது இது? ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. வேண்டாம் பவித்ரா. சாப்பிடுங்க அத்தை, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் அப்பா சாப்பிடாம எதையும் சாப்பிட மாட்டேன். இப்ப எனக்கு பெரிய கவலையே அப்பாவை எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு தான். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நான் தாத்தாவை சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கிறேன். நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க. என்ன பண்ண போறாங்க அத்தை? ஏய் பவித்ரா, தாத்தா, ஐ எம் பவித்ரா, உங்க பேரனோட பொண்டாட்டி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓஹோ, செம்ம கோவத்துல இருக்கீங்களோ? ரைட்டு, விடுங்க. பசியோட கோவப்பட்டா சிறுகுடல், பெருக்குடல் எல்லாம் அஃபெக்ட் ஆயிடும். சோ வந்து சாப்பிட்டு கோவப்படுங்க. ஹலோ, என்ன சொல்றாரு தாத்தா? எதுவும் சொல்லல, அதான் மேட்டரே. பட் கொல்ல காண்ட்ல இருக்காரு. நீ வா, அவரே எப்ப சமாதானம் ஆகுறாரோ அப்ப வந்து பேசட்டும். பவி, உன்னாலலாம் அவரை மாத்த முடியாது, புரியுதா? வா போலாம், வா. சந்தோஷ், 10 எண்ணு சந்தோஷ். வாட்? 1ல இருந்து 10 எண்ணு சொல்றேன். எதுக்கு? என்ன? அதுக்குள்ள தாத்தாவை வெளியே வர வைக்கிறேன் பாரு. ஆல் ரைட், அதையும் பாப்போம். 1 2. தாத்தா, நீங்க சாப்பிடலனா அத்தையும் சாப்பிட மாட்டாங்களாம். அதுக்காக வாச்சும் வாங்கல. 5 6. நான் 100 தடவை கூப்பிட்டு பார்த்துட்டேன், அவர் அசைய மாட்டேங்கிறாரு. தாத்தா, 7. யாரும் சாப்பிடலனா சமைச்சதெல்லாம் வீணாயிடும் தாத்தா.
8 9 அத்தை கண்டுக்காதீங்க. ஒரு அட்வான்ஸ் சாரி. சாரியா? ஐயோ அத்தை, பாத்து பாத்து. அத்தை, ஏன் அத்தை இப்படி பண்றீங்க? பாத்து வரக்கூடாதா? அடிக்கடி பட்டுச்சா? ஏய் சந்தோஷ், என்ன பாத்துட்டே நிக்கிற? அத்தை தூக்கு. என்னாச்சு? எப்படி ஐடியா? தாத்தாவை வெளிய வர வச்சேன் பாத்தியா? தாத்தா, உங்களுக்கு உங்க மருமக மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லையே. அப்படி சொன்ன நான் வந்துட்ட. இத நீங்க சொல்ல வேற செய்யணுமா? அதான் பார்த்தாலே நல்லா தெரியுதே. அத்தை பாவம் தாத்தா. காலையில இருந்து அத்தைய சாப்பிட சொல்லி எல்லாரும் கெஞ்சிட்டோம். ஆனா அத்தை நீங்க சாப்பிடாம சாப்பிட மாட்டேன்னுட்டாங்க. அதனாலதான் அத்தை மேல உங்களுக்கு பாசமே இல்லைன்னு சொன்னேன். அத்தை பட்னியா கிடக்குறாங்க தெரியுமா? என்ன பொண்ணுடா அவ? எங்க இருந்துடா பிடிச்சவள? கொஞ்சமாவது இங்கீதம் தெரியுதா? பெரியவங்கிற மரியாதை தெரியுதா? எப்படி கூசாம பொய் சொல்றா பாரு. எனக்கு தான் பொய் சொன்னா பிடிக்காதுன்னு தெரியும்ல. தாத்தா சார், நீங்க ஸ்கூல் வாத்தியாரா இருந்து ரிட்டையர்ட் ஆனவர் தானே? உங்களுக்கு அப்போ நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். பொய்மையும் வாய்மை இடத்துன்னு திருவள்ளுவரே சொல்லிருக்காரு. வாய மூடு. எதுக்கு இப்ப வள்ளுவர் எல்லாம் கொண்டு வந்து இழுக்கிற? வேற எதுக்கு? உங்களை வெளிய இழுக்கதான். சும்மா கோச்சிக்காதீங்கப்பா. நீங்க இந்த கல்யாணத்தை ஏத்துக்கலன்னு பவித்ரா ரொம்ப கவலையோட இருக்கா. இப்படி ஒரு ஓட்ட வாய எங்க இருந்து புடிச்சா அவன் புள்ள? சகிக்கல. என்ன செய்ய? ஓட்டவாயா இருந்துதான் இப்படி காரியத்தை சாதிக்க முடியுது. தோ உங்க பேர மாதிரி உம்மனா மூஞ்சியா இருந்தா இன்னைக்கு இந்த கல்யாணம் நடந்திருக்குமா? உங்ககிட்ட எங்க லவ் விஷயத்த சொல்லவே இன்னும் 1 year இழுத்திருப்பான். பேசாத. ஏய் சும்மா இரு, பேசாத, வாய மூடு. அப்பா நீங்க முதல்ல சாப்பிடுங்க. எவ்வளவு நேரம் பசியோட இருப்பீங்க? சாப்பிடுங்கப்பா. யார் சமைச்சது? ஏன்பா சமையல் நல்லா இருக்கா? சமைச்சது யாருன்னு கேட்டேன். அதுக்காக ஏன் ஏந்திருக்கிறீங்கப்பா? நீங்க உட்காருங்க. பவித்ரா தான் இன்னைக்கு சமையல் ஆசையா சமைச்சா. நல்லா இல்லையா தாத்தா? நான் அப்படி சொன்னேனா? ஆனா இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நல்லா இருந்தா பிடிக்காதா? உன்னைய பேசாதன்னு சொன்னேன். லட்சுமி, எனக்கு இந்த பொண்ணையும் பிடிக்கல, இவ பேச்சும் பிடிக்கல. எனக்கு இந்த சாப்பாடே வேணாம். இருங்கப்பா இருங்கப்பா, போகாதீங்க அப்பா, ப்ளீஸ் பா. உட்காருங்க, நீங்க முதல்ல உட்காருங்க சொல்றேன். அப்பா நான் சமைச்சது இருக்கு, நான் உங்களுக்காக சமைச்சிருக்கேன் பாருங்க. நீங்க முதல்ல உட்காருங்க சொல்றேன். இது வேண்டாம், நம்ம புது பிளேட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சப்பாத்தி செஞ்சிருக்கேன். இந்தாங்க, குருமாவும் செஞ்சிருக்கேன். சாப்பிடுங்கப்பா. இந்த வீராப்புக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஏன் தாத்தா, உங்க மருமக உங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி யார் சமைச்சு சாப்பிட்டீங்க? ஓ, அது வரைக்கும் பட்னியா தான் கிடந்தீங்களா? ஐயோ சும்மா இரு. பவி, தாத்தாவுக்கு அம்மா சமையலை தவிர எதுவுமே பிடிக்காது, அதனாலதான். அதெல்லாம் சும்மா கதை, சும்மா வெட்டி வீராப்பு. பேசாத, பேசாதன்னு சொல்லிட்டேன். சொல்லு. சரி, ஆல் ரைட்.
ஆல் ரைட், நீங்க சாப்பிடுங்க முதல்ல. தாத்தா, அவ்ளோ பெரிய அப்பா டக்கரா நீங்க? இருங்க இருங்க, கூடிய சீக்கிரம் நான் சமைக்கிறத சப்பு கொட்டிக்கிட்டே சாப்பிட வைக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நீ என்ன நினைப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஏய் இரு இரு இரு, ட்ரெஸ் மாத்தாத, என் கூட வா, ஒரே ஒரு நிமிஷம். ஏய் எங்கன்னு சொல்றா? ஏய் சொன்னாதான் வருவியா? அர்ஜென்ட்டா போணும், இப்பவே போணும், என் கூட வா. சொன்னா கேளு, இரு. டைம் ஆயிடுச்சு பவி, வா. சந்தோஷ் இரு. ஹேய் ஏய் ஒரு நிமிஷம் இரு. என்ன? இரு வரேன். பவி ஸ்வீட்டு. தாத்தா பிடிச்சிருக்கா? அச்சச்சோ. பிடிச்சா நல்லா சாப்பிடுங்க தாத்தா, நம்ம வீடு தானே, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்ன கர்மம்டாது, கெட்டு போனதெல்லாம் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்காங்க. அச்சச்சோ, கெட்டு போச்சாப்பா? கொடுங்க, நான் வெளியில போட்டுடுறேன். இப்ப வந்து நிதானமா பேசு. ஒண்ணு வேணாம், நானே போய் போட்டுக்கிறேன். அத்தை நல்லா ரசிச்சு ருசிச்சு சப்பு கொட்டிக்கிட்டு சாப்பிட்டாரு, நானும் பார்த்தேன். உண்மையிலேயே கோவத்துல இருக்கிறது ஈஸி தான், ஆனா நாள் பூரா கோவமா இருக்கிற மாதிரி நடிக்கிறது இவ்ளோ கஷ்டம் தெரியுமா? அப்போ தாத்தா நடிக்கிறாருன்னு சொல்றியா? குட்டி, உன் மேல உசிரியே வச்சிருக்காரு. ம், உனக்கு கல்யாணம் ஆனா அவருக்கு சந்தோஷம் இருக்காதா? இப்படி ஒரு சந்தோஷத்தை உலகத்திலே பார்த்தது இல்லம்மா. ஆ? மூஞ்சி எப்படி வச்சிருக்காரு பார்த்தல? அப்படி சொல்லக்கூடாது. சந்தோஷ், அப்படிலாம் சொல்லாத. அவரோட காலம் வேற, அவரோட உலகம் வேற, அவரோட எதிர்பார்ப்பும் வேற. சடனா ஒரு சேஞ்ச்னா அதுக்கு தன்னை மாத்திக்க டைம் எடுக்கதானே செய்யும். சரி அத விடு, எங்கயோ போறோம்னு சொன்னியே, எங்க போறோம்? பாத்தியா, அம்மா கிட்ட இது வரைக்கும் சொல்லவே இல்ல. அம்மா, பவித்ராவை கூட்டிக்கிட்டு நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். இப்பவா? எங்கடா? அம்மா, யாரையுமே கூப்பிடாம கல்யாணம் பண்ணியாச்சு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டி கேக்குறாங்கம்மா. என்கிட்ட கூட சொல்லாம அவங்களே ஹோட்டல்ல ரூம்லாம் புக் பண்ணி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டாங்கம்மா. எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாத்தியா, இது 7வது மிஸ் கால். டேய் படுத்தாதீங்கடா, கிளம்பிட்டேன். இன்னொரு 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஓகே, கட் பண்ணு. பவித்ரா, கிளம்பு, டைம் ஆயிடுச்சு. தாத்தா பாக்குறதுக்குள்ள நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். ஓகே? பார்ட்டிக்கு என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்ல வந்தப்போதான் இங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு நீ ஓடி வந்த. அதான் இப்ப சொல்லிட்டேனே. குட்டி, தாத்தாக்கு இதெல்லாம் பிடிக்காதுப்பா. நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு வேற போகணும்னு சொல்லிருக்காரு. இப்ப நீ போனேன்னா தாத்தா ரொம்ப கோவப்படுவாருப்பா. அம்மா தெரியுமா, என்ன செய்யறது, பசங்க படுத்துறானுங்களே. மா ப்ளீஸ் மா, என் செல்லம் இல்ல மா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கைய. தாத்தா கிட்ட சொல்ல வேண்டாம். தாத்தாக்கு தெரியாம நாங்க போயிட்டு காலையிலேயே வந்துருவோம். ப்ளீஸ் குட்டி, வேண்டாம்ப்பா. அம்மா சொல்றேன்ல, பேச்ச கேளு குட்டி. இந்த வீட்ல ஒரு நிம்மதியே இல்ல. கல்யாணம் பண்ணிட்டு வெளியில போக முடியல. சரி
சரி சரிடா குட்டி, போயிட்டு வாங்க. சரி செல்லம், நீ கவலைப்படாத, போயிட்டு வாங்க. போங்க போங்க. தேங்க்யூமா. சரி வா 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 வா. சீக்கிரம் வா. வா 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 வா. நீ போ, உன்னோட ஹேண்ட்பேக் எடுத்துக்க. வா 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 வா. ஐயோ சீக்கிரம் வா. கம் ஆன் கம் ஆன் ஏய் கம் ஆன். ஆத்தாடா, பாத்து போ. இரு. வரேன். பாத்தியா சந்தோஷ், சரியான திருட்டு தாத்தா. பரவாயில்ல பவித்ரா, அப்பா இவ்ளோ ரசிச்சு சாப்பிடுறாருன்னா உண்மையிலேயே அந்த ஸ்வீட் ஏவன் ஐட்டம் தான். ஆமா, அந்த ஸ்வீட்டோட பேர் என்ன? என்ன சொல்றேன் வாங்க. என்னம்மா? வா. ட்ரை ஃப்ரூட்ஸ் கத்லின்னு பேர் அத்தை. ஹரிஷ் சார் எங்களுக்காக ஸ்பெஷலா சமைச்சு கொண்டு வந்தாரு. நீங்க தான் ஹோட்டல்ல சாப்பிடாமலேயே எந்திரிச்சு போயிட்டீங்க. 1000 சொன்னாலும் அந்த மனுஷனோட கைப்பக்குவம் தனிதான். என்கிட்ட சொல்லாதீங்க. இதுல அவரோட பேரு, போன் நம்பர் எல்லாம் எழுதியிருக்கேன். போன் பண்ணி நல்லா இருந்துச்சுன்னு அவர்கிட்டயே சொல்லுங்க, சந்தோஷப்படுவாரு. என்னது? இந்தாங்க. நான் போன் பண்ணுமா? கிளம்புறோம். நான் எதுக்கு போன் பண்ணணும்? இரு வரேன். ஏய் குட்டி, என்னம்மா? குட்டி பாத்து போட செல்லம், சீக்கிரமா வந்துரு. என்ன காலையில சீக்கிரம் வந்துடணும், பத்திரமா இருக்கணும். பாத்துமா, ஜாக்கிரதை. என்ன? ஓகே பை பை பாய். ஓகேம்மா பாய். பாய் குட்டி. சரிம்மா பாய். பாய். நீ உள்ள போ. Mm-hmm.